தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்வார். இருண்ட காலத்தில் இருப்பவர்கள்தான் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் வரலாறு சுடர் ஏந்துவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்று. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ்நாடு, இந்த தாயகம் என்பது இதே போல இருக்குமா? இரண்டாக மூன்றாக உடைத்து நொறுக்கப்பட்டு வெவ்வேறு மாநிலங்களோடு இணைக்கப்படுமா என்ற அபாயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். காஷ்மீரை எப்படி கண்முன்னால் உடைத்தார்களோ அதை போல அடுத்தது தமிழ்நாட்டை உடைக்கப் போகிறார்கள். தருணம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்றவர் போல இங்கு ஒரு ஆட்சியும் அமைந்து விட்டது. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே நாம் இருக்கிறோம். அந்த நேரத்திலே தான் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு வழிகாட்டுதலை இந்த இனத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியே வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு காவிரி சிக்கல் எடுக்கும்போது சாதாரணமாக பேசக்கூடியவர்களாம் என்ன சொல்கிறாங்க? சாதாரண தேநீர் கடைகளில் பேசுகிறவங்க உட்பட எல்லாம் என்ன சொல்கிறாங்க? நமக்கு மட்டும் அவன் தண்ணி தர மாட்டான், அவனுக்கு நம்ம ஊர்லேருந்து ஏன் மின்சாரம் போகணும்? நெய்வேலி மின்சாரம் கர்நாடகத்துக்கு எதற்கு என்று சாதாரண மக்களிலிருந்து அரசியல் கட்சிகள் வரை பேசுகிறார்கள் என்றால் 1991 முதலாக அந்த நெய்வேலி அனல் மின் நிலையத்துக்குள்ளே புகுந்து ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே 25 தோழர்கள் உள்ளே சென்று போராடி அந்த நெய்வேலி மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று 91 நாம் முன்னெடுத்த போராட்டம். அந்த போராட்டத்தின் பிறகுதான் இப்படி நெய்வேலி மின்சாரம் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்கு செல்கிறது என்று தமிழ் இனத்திற்கே தெரிந்தது. இன்றைக்கு அது பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கிறது. நாம் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது, கோரிக்கை என்பது சரியானதாக இருந்தால் அது சாமானிய மக்கள் வரை சென்றடையும் என்பதற்கு நாமே உதாரணம். தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தான் தமிழ்நாட்டிலே முதலாக போராட்டம் நடத்தியது. ஆனால் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தமிழ்நாட்டிலே தமிழருக்கு வேலை தருவோம் என்று அறிக்கை விடுகிறார்கள். அதற்கு தொடக்க புள்ளி வைத்தது தமிழ் தேசிய பேரியக்கம். அப்படி வரலாற்றிலே வழிகாட்டக்கூடிய அமைப்பாக தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே தன்னரசு, இந்தியாவிலே கூட்டரசு என்று இந்த முழக்கத்தையும் எல்லோரும், தமிழ் மக்களும் எல்லோரும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. மிகப்பெரிய சிக்கல்களை அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டரசு என்று சொல்கிறோம். அந்த கூட்டரசு என்றால் என்ன என்று உலகிற்கு அறிவித்த இனம் தமிழினம். நம்முடைய சோதரர்கள் நேரடியாக ஒரு கூட்டரசை நடத்தினார்கள். 18 நாடுகளை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே தஞ்சாவூருக்கு வரி செலுத்தினார்கள். வரி வசூலிக்கக்கூடிய முறையை, நிலத்துக்கு வரி போடக்கூடிய முறையை உலகிற்கு அறிவித்த இனம் தமிழினம் சோழர்களை செய்து காட்டினார்கள். சித்த மருத்துவம் என்றால் இதுதான் என்று 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகிற்கு மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்த இடம் நம்முடைய தமிழினம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மருத்துவக் கல்லூரி இடங்களை இந்திக்காரர்கள் நீட் எனும் பெயரில் பறித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி சாலைகளை ஊர்தோறும் உருவாக்கி பள்ளிகளை ஆங்காங்கே நடத்தியவர்கள் தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்வி அதிகாரம் என்பது டெல்லிக்காரர்களால், இந்திக்காரர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. எனக்கு முன்னால் பேசிய ஐயா முருகன் அவர்கள் சொன்னார்கள் வேளாண்மையிலே எப்படி பாதிக்கப்படுகிறோம் என்று. தமிழ்நாட்டிலே விளைவிக்கக்கூடிய கரும்புக்கும் நெல்லுக்கும் இந்திக்காரன் விளைவிக்கிறார். இதைவிட என்ன கொடுமை இருக்க முடியும்? நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் வேளாண்மை செய்து இருக்கிறோம். ஆனால் விலையை மட்டும் இந்திக்காரன் வைப்பானாம். அப்படி எல்லா அதிகாரங்களும் இழந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் அனைத்து அதிகாரமும் தமிழருக்கு, தமிழ்நாடு அரசுக்கே வேண்டும். தமிழ்நாடு ஒரு தேசிய இறையாண்மையுள்ள தாயகமாக மாற வேண்டும். அப்படி தேசிய தாயகங்களுடைய கூட்ட அமைப்பாகத்தான் இந்தியா இருக்கலாம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது மக்கள் மயமாக வேண்டும். அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகள் என்பது இன்றைக்கு புத்தக வடிவில் நம்முடைய தோழர்கள் வைத்து விற்கிறார்கள். வாங்கி படியுங்கள். இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து சொல்லுங்கள். தமிழருக்கு தன்னரசு, இந்தியாவிலே கூட்டரசு என்பதை முழக்கமாக்கி மக்கள் மயமான போராட்டங்களை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். 234 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. தேர்வு செய்து நாம் சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்புகிறோம். அவர்கள் நிறைவேற்றி தருகிற தீர்மானம் ஒரு ஆளுநர் கையொப்பமிட்டால் தான் செல்லும். ஆளுநர் கையொப்பமிட்டு மேலே அனுமதி வாங்கி கொடுத்தாதான் அந்த தீர்மானங்கள் செல்லும். இப்படி தான் நம்ம எல்லா நிலைகளிலும் ஆளுநரை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநரை வைத்து அவங்க நிர்வாக பரப்புக்காக, நிர்வாக வேலைகளுக்காக ஒரு ஆளுநர் நியமனம் செய்திருந்தது.
அந்த வணிக கம்பெனி இப்பொழுது ஒரு வடக்கிந்திய கொள்ளை கம்பெனியிட தான் சுதந்திரம் கொடுத்துருக்குதே ஒழிய ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நாமெல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடினோம். அது சுதந்திரமா? நாம் சின்ன பிள்ளையில நமக்கெல்லாம் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் ஒரு உறுதிமொழி இப்போ உண்டுன்னு நினைக்கிறாரு. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தோர். சரி, ஒத்துக்கிறோம். இந்தியா என் தாய்நாடு சொன்னீங்க, சொன்னோம். அதுதான் எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய மின்சாரம் கன்னடனுக்கு சொந்தம். ஏன்னா அது இந்தியாவுக்கு சொந்தம், அதனால அது கன்னடனுக்கு சொந்தம். கன்னடத்திலிருந்து உருவாகி வரக்கூடிய காவிரி நீர் யாருக்கு சொந்தம்? மேட்டுப்பாங்கான இடத்திலிருந்து பள்ளம் நோக்கி வரக்கூடிய நீர் பயனாளி உறவு என்ற முறையில் எங்களுக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது காவிரி உருவாகக்கூடிய இடம் குடகு. குடகில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய பூர்வகுடி. அவங்க எங்களோட வர்றதுக்கு தயாராக இருந்த காலம் உண்டு. இப்பொழுது அவங்க தனி அந்தஸ்து, அதாவது டெரிட்டரியன் அந்தஸ்து கேட்டு அவங்க நடைப்பயணம்லாம் வந்தாங்க ஒரு 2018-19 காலங்களில். அப்போது அங்கே உருவாகக்கூடிய நீர் எங்களுக்கு சொந்தம் இல்லை. கேரளாவிலேருந்து வரக்கூடிய முல்லை பெரியாறு நீர் எங்களுக்கு சொந்தம் இல்லை. பிறகு எதற்காக நான் இந்தியன்? எதற்காக என் வீட்டு பிள்ளை இந்தியா என் தாய்நாடுன்னு சொல்லணும்? இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர்னு ஏன் சொல்லணும்? நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. நமக்கான உரிமைகளை இவர்கள் எதற்காக இந்தியா நம்மோடு நிற்கிறது? எப்பொழுதும் நின்றதில்லை, இனியும் நிற்காது. எல்லா நிலைகளிலும் அது ஊடுருவி புகுந்து விட்டது. இப்பொழுது ஆளுநர் என்ற முறை வெகு வேகமாக படு கேவலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வலிந்து வந்தே மாதர பாடல் தான் பாடப்பட வேண்டும் முதன்மையில் என்பதனை செயல்படுத்துவதற்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் அந்த துணைவேந்தர் சொல்கிறார், முதலில் வந்தே மாதர பாடல் தான் பாடப்படும், மூன்றாவதாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். இதற்கெல்லாம் கொதித்து எழாத ஒரு எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவர்களுக்குள்ளார உள்ள சின்ன வீட்டு பெரிய வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் இதை பேசிவிட்டார் அதை பேசிவிட்டார் என்று கொதித்து எழுந்தது தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது. எங்க ஊர்ல கேட்பாங்க வெக்கங்கட்டத்தனமா, உப்பு போட்டு சோறு திங்கிறியா, வேட்டி கட்டியிருக்கியா, உனக்கெல்லாம் எதுக்கு வெள்ளை வேட்டி? இப்படிதான் கேட்கிறோம் நாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று கம்பீரமாக பேசியவர்கள். பேச்சா தான் இருக்கணும், சொடலை அப்படிங்கிற மாதிரி பேச்சா மட்டும்தான் இருக்கு. செயலுக்கு வராத எது ஒன்றும் பெரிதாக வெற்றி பெறாது. நீங்கள் தமிழை பேசி தமிழுக்காக நின்றோம் என்று உங்களை வளர்த்து கொண்டீர்கள். உங்கள் குடும்பம் செழித்தது, வளர்ந்தது. தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை எந்த வகையில் பெற்றுத் தந்தீர்கள்? கல்வி உரிமை போனது, கச்சத்தீவு போனது, வழிபாட்டு உரிமை போனது. எல்லா நிலைகளிலும் தமிழன் தனக்கான தேவைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்பது எழுதப்படாத நியதி. இதை முதலில் உணர வேண்டும். மக்கள் திரள் போராட்டங்கள் தான் தனக்கான தேவைகளை பெற்றுத் தந்திருக்கிறது. இப்பொழுது நாம் சமீப காலமாக நடந்த நீட் தேர்வு முறைகேட்டுக்கான போராட்டம் கூட, நீட் தேர்வு வேண்டாம் என்பது நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேட்டை நீக்குவதற்காக, முறைகேடை அது அதற்கு கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோடு நடந்த போராட்டம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக செய்தது. அது மக்கள் திரள் போராட்டங்கள் தான். நம்முடைய ஏறுதழுவுதல் உரிமையை நாம் நம்முடைய போராட்டங்களின் மூலம்தான் பெற்றோம். அண்டை மாநிலம் நம்முடைய ரத்தம், சக உதிரன் தான் சகோதரன், நம்முடைய சகோதரன். லட்சக்கணக்காக கொன்று குவித்த பொழுது நம்மால் என்ன செய்ய முடிந்தது? ஆங்காங்கு நாம் போராட்டம் செய்தோம். காலை சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கும் இடையே ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தினார். முத்தமிழறிஞர் என்று சொல்லிக்கொண்டவர் அவர்தான். தமிழுக்காக எல்லாம் செய்தார் என்று நான் இப்போ நம்மில் அதை ரொம்ப வெட்கக்கேடு என்னன்னா, இதை சொல்றதெல்லாம் தமிழர்கள் தான். நான் உங்களை தான் தமிழர்களை தான் கேட்குறேன். உப்பு போட்டு சோறு திங்கிறீங்களா? வெக்கம் இருக்கா? ஏன் உங்களுக்கெல்லாம் வெள்ளை வேட்டி? உலகின் மூத்த கொடி நாம். ஒரு பாரம்பரியமான பண்பாட்டிற்கு சொந்தக்காரங்க. நம்முடைய உள்ளாற்றல் என்ன? நம்முடைய அறிவியல் அறிவு என்ன?
அறிவியல் அறிவை நம்முடைய அறிவியல் அறிவை நம்முடைய கட்டிடக்கலை சொல்கிறது. தஞ்சை பெரிய கோவிலும் கல்லணை கட்டிடமும் அணையும் எத்தனை ஆண்டுகளாக நிமிர்ந்து நிற்கிறது. இத்தனை உள்ளாற்றலையும் வைத்துக்கொண்டு இவர்களை எல்லாம் நாம் நம்பிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னா இது எந்த வகையில்? நாம் நம்முடைய நலனுக்காக அனுப்பி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றி தரும் தீர்மானத்திற்கு ஒரு ஆளுநர் கையொப்பம் தேவையா என்பதை எப்பயாச்சும் சிந்திச்சிருக்கோமா? நம்ம விடுதலை போராட்ட காலங்களில் சொல்லுவாங்க, ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி கடுதாசி போட்டான் வெள்ளக்காரன். அது மாதிரி இந்த வடநாட்டு கொள்ளைக்காரன் யார்? நமக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாத, எந்த பாரம்பரியமும் இல்லாத, எந்த சான்றும் இல்லாத ஒரு மொழி, ஆட்சி மொழி. எல்லா வகையான அறிவியல் அறிவையும் ஆற்றலையும் இலக்கியங்களையும் சான்றுகளையும் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மொழி அடிமை மொழி. எவனுக்கடா இந்தி தாய்மொழி? ஏன் நம்ம பிள்ளைங்களை போய் நம்ம கேந்திர வித்யாலயா பள்ளிகளெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுறோமே, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கறது இல்லையா? எனவே நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு நம்முடைய திரட்சியும் அறிவின் செறிவும் தான் நம்ம நிலைநிறுத்திக் கொள்ளும். இதையெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். எந்த ஒன்றும் நடக்குதுன்னு சொன்னால் அதை ஊடுருவி பார்க்கக்கூடிய அடிப்படை அறிவை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு இலவசமாக சிலிண்டர் கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஏன்டா கொடுத்தாலும் யோசிக்க வேணாமா? ஏன் கொடுக்கலன்னு சண்டை போய் போடுறோமே. தேர்தலில் நிற்கிறான், காசு கொடுக்குறான், வாக்குக்கு காசு கொடுக்குறான்னு சொன்னால் இதை ஏன் கொடுக்குறான்? எலி அம்மனத்தோட ஓடாது, ஏன் ஓடும்? சும்மா ஓடுது. எலி அம்மனத்தோட ஓடுதுன்னா ஏன் ஓடுது? யோசிக்கணும்ல. இந்த அடிமை உளவிலிருந்து முதல் நாம் மாற வேண்டும். எல்லா நிகழ்வுகளுக்கும் பின் புலம் என்ற ஒன்று இருக்கிறது. எனவே அவற்றை ஆய்ந்து பார்க்கக்கூடிய நுண்ணறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.